ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ. இந்த ரெக்கார்டு எவர்கிட்டயுமே இல்லை தமிழ் சினிமாவில். இந்திய சினிமா வரலாற்றில் ஒரே தேட்டரில் ஒரு நடிகருக்கு இவ்வளோ பேர் படம் பார்த்துருக்காங்கன்னா அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் கே பாக்யராஜ். ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தமிழ் திரையுலகம் இல்லை, தென்னிந்திய திரையுலகம் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமே வருத்தப்படக்கூடிய, ஏன் கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் இன்று நடைபெற்றிருக்கு. இயக்குனர், நடிகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், பல்வித திறமை கொண்ட உயர்திரு ஐயா பாக்யராஜ் அவர்கள் இன்று அகால மரணம் அடைந்திருக்காரு. அவருடைய மரணம் இங்கே எந்த ஒரு இயக்குனராலையும் நடிகராலையும் ஏன் இந்த ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமே பதில் சொல்ல முடியாத, ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான். நடிகர் பாக்யராஜ், நம்ம எவ்வளோ பேர் என்னென்னவோ பேசியிருக்கோம் பாக்யராஜ் அவர்கள். முருங்கைக்காய் சமாச்சாரம் இந்த மாதிரிலாம் தமிழ் சினிமாவில் கிண்டல் கேலி இதெல்லாம் கூட பண்ணால் கூட அதை பொருட்படுத்தாமல் அவரது திரைப்பயணம் சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட அவர் 28 படங்கள் இயக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 90 படங்களுக்கு மேல் எல்லா மொழிகளிலும் சேர்த்து, தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழிகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட 90 படங்களுக்கு மேலே அவர் நடிச்சிருக்கார். ஸ்க்ரீன் பிளே மன்னன் அப்படின்ற பட்டத்துக்கு சொந்தக்காரர் நிச்சயமாக சொல்ல போனால் பாக்யராஜ் அவர்களை சாரும். பாக்யராஜ் அவர்கள் இது போல் ஒரு டைரக்டர், ஏன்னா இப்போ தான் தெரியும், சில நாட்களுக்கு முன்பு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் மறைந்தார். அந்த மறைவியே இன்னும் தமிழ் சினிமா உலகத்திலேருந்து மீளாத ஒரு துயரத்தில் இருக்கும்போது திரும்பவும் அவரது சிஷ்யனான பாக்யராஜ் அவர்கள் மறைவும் ரொம்ப மனவேதனை அடைகிறது. ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான்லாம் பாக்யராஜ் படம் எப்படி பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியும். 1983 முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோடைய எங்கள் ஊரில் அந்த கூட்டம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ 4th இன்னோ ஐ திங்க் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டம் இந்த சொல்லுவாங்கள்ல, திருவண்ணாமலை கார்த்திகை தீபாவளிக்கு என்ன க்ரௌட் இருக்கும், திருவாரூர் தேர் வந்தால் என்ன க்ரௌட் இருக்கும், மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்கினா என்ன க்ரௌட் இருக்கும், அந்த மாதிரி ஒரு க்ரௌடை தேட்ரு வாசலில் நான் பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், தேட்ரு வாசலில் நான் பார்த்தேன். என்னையா இது, எப்படி இருந்த தமிழ் சினிமா இன்றைக்கி 2 ஷோ ஃபுல்லானாலே படம் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது, இப்போ ஏற்பட்ட மனுஷன்லாம் வாழ்ந்த திரையுலகம் இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு நிச்சயமாக ஏங்க வைக்கிது. சத்தியமாக சொல்கிறேன். இதில் நீங்கள் என்ன வேணாலும் கேலிக்கின்ற பண்ணாலும் சரிங்க சார், நீங்கள் அப்டேட் ஆகலை, நீங்கள் லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு இப்படி தான் சார் படம் எடுப்பாங்க, இப்படி தான் சார் இதுக்கு பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் என்ன தான் இருந்தால் கூட சத்தியமாக சொல்கிறேன், அந்த காலம்லாம் பொற்காலம் தான் சொல்ல முடியும். ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, பல இயக்குனர்கள், இந்த இயக்குனர்களுக்குள்ளே ஒரு தனி ஆடியன்ஸ் வச்சுருந்த காலகட்டம் அதெல்லாம். பாக்யராஜ் படம் எடுத்தாருன்னா செம்மையாக இருக்குப்பா படம், குடும்பத்தோடு போயிட்டு உக்காந்து பார்த்து ரசிக்கக்கூடிய படங்கள்னால் கை விட்டு எண்ணிலாம். ஒரு சில இயக்குனர்கள், ஒரு சில நடிகர்கள் படம் தான் குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்த்துட்டு, ஒரு குடும்ப சூழ்நிலையிலிருந்து, காதல் அனுபவத்திலிருந்து, பாசத்திலிருந்து எல்லாத்தையுமே நம்ம சொல்லக்கூடிய தமிழ் திரையுலகில் இருக்காங்க ஆள்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு டாப் 5 பொசிஷனில் நிச்சயமாக பாக்யராஜுக்கு ஒரு இடம் உண்டு. சத்தியமாக சொல்கிறேங்க, சிகப்பு ரோஜாக்கள்ன்ற படத்தின் மூலமாக தான் அவர் தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானார். அந்த படத்தில் அவர் தான் ரைட்டர். அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கு ரைட்டரே அவர் தான். உங்களுக்கு தெரியும், அந்த படத்துலேயும் ஒரு காட்சியில் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சர்வராக நடிச்சிருப்பார். நிறைய பேருக்கு தெரியாது, அந்த படம் பார்த்தவங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிக்க மாட்டேங்க இது பாக்யராஜ் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவரது திரைப்பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. உண்மையிலே சொல்கிறேன், பாக்யராஜ் அவர்கள் யார், என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஏஎல் ஆனந்தன் யார்னா, நடிகை டிஸ்கோ சாந்தியோடைய தந்தை.
1970 காலகட்டங்களில் சென்னை ஜாஃபர்கான்பேட், அதாவது அசோக் நகர் சொல்லுவோம்ல, அந்த அசோக் நகர் அந்த 4 முக்கு ரோடில் ஒரு பேப்பர் கடை வைத்திருந்தார். அந்த பேப்பர் கடையிலிருந்து பேப்பரை வாங்கி சைக்கிளில் எத்தும் போயிட்டு வீட்டுக்கு வீடு டெலிவரி பண்ணுவார், தெருக்கு தெரு விற்றுட்டு வருவார். யார்? பாக்கியராஜ். நான் சொல்கிறது 1970 காலகட்டங்களில். அந்த காலகட்டங்களில் சைக்கிளில் பேப்பரை விற்றுட்டு வந்தவர் தான் நம்ம இன்றைக்கி மறைந்த பாக்கியராஜோடைய முதன்மையான வேலை அனுபவம். சினிமா மீது கொண்ட மோகத்தால் இயக்குனர் பாரதிராஜா அவர்களிடம் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஜாயின் பண்ணவர் தான் நம்ம பாக்கியராஜ் அவர்கள். சுவரில்லாத சித்திரங்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்துக்கு முழுநீள தன்னை அர்ப்பணித்து உள்ளே வந்தார். உங்களுக்கே தெரியும். அதற்கு பிறகு தனது சொந்த முயற்சியால் அவரே இயக்குனராகவும் அவரே நடிகராகவும் வலம் வந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மௌன கீதங்கள் அப்படின்ற ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும். அதில் கண்ணாடி போட்டுக்கிட்டு கண்ணாடிக்காரன் வரான் பாருங்க, பல காட்சி அமைப்புகளும் அந்த படத்தில் வரும். அதே மாதிரி அதில் மகனாக நடிக்கக்கூடியவரும் சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி போட்டு நடிக்க வச்சுருப்பார். அந்த படம் பார்த்த அந்த குடும்ப ஆடியன்ஸ்லாம் அன்றைக்கி தெரியும் உங்களுக்கு. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மறக்க முடியாத அனுபவம்லாம் அந்த படங்கள். ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் முதல் ஷோ ஒரு 50% ஆடியன்ஸ் வந்துட்டாலே, தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, ஏதோ குறிப்பிட்ட சென்டரில் 50% ஆடியன்ஸ் வந்தாலே செம்ம க்ரௌடு, படம் ஹிட்டு, படம் சூப்பரு, வேறு லெவலு, அது இப்படின்னு உட்காந்துக்கிட்டு மைக்கில் உட்காந்துட்டு கூவிக்கிட்டு சொல்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது பாக்கியராஜ் அவர்கள் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்ன ரெக்கார்டுன்னு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? சொல்கிறேன். தூறல் நின்று போச்சுன்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் மதுரையில் தங்கம்னு ஒரு தேட்ரு, கிட்டத்தட்ட 3000 கெப்பாசிட்டி கொண்ட ஒரு தேட்டர். ஏசியாவிலேயே பெரிய தேட்டருன்னா அந்த மதுரை தங்கம் தேட்டர் தான். இப்போ இல்லை அந்த தேட்டரு. பட் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட ஒரு தேட்டரு எதுன்னா மதுரை தங்கம் தேட்டர். கிட்டத்தட்ட 3000 சீட்டு கெப்பாசிட்டி நினைக்கிறேன் தேட்டரு. அந்த தேட்டரில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, தூறல் நின்று போச்சு. நல்லா தெரிஞ்சுக்க, அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட 300 நாள், கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட அந்த படம் அந்த தேட்டரில் ஓடிச்சு. நீங்கள் 1 இயர் கிட்டனா அப்போது ஒரு ஷோவுக்கு 3000 கெப்பாசிட்டினா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். அந்த ஊரில் அந்த ஒரு தேட்டரில் எத்தனை பேர், நீங்கள் ஆவரேஜாக ஒரு ஷோக்கு 2000 பேர் கணக்கு பண்ணால் கூட ஒரு நாளைக்கு மட்டும் 8000 பேர் கணக்கு பண்ணி பாருங்கள். 3 8 24 கணக்கு பண்ணி பாருங்கள். 2000 பேர் நீங்கள் கணக்கு பண்ணால் கூட 300 நாளைக்கு அப்போ அந்த ஒரே தேட்டரில் எத்தனை ஆடியன்ஸ் படம் பார்த்துருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தூறல் நின்று போச்சுன்னு ஒரு திரைப்படம். இந்த ரெக்கார்டை தமிழ் சினிமா உலகத்தில் இல்லை, இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஒரே ஒரு தேட்டரில் இத்தனை லட்சம் பேர் படம் பார்த்த ஒரே திரைப்படம் தூறல் நின்று போச்சு. இந்த ரெக்கார்டு எவர்கிட்டையுமே இல்லை தமிழ் சினிமாவில். இந்திய சினிமா வரலாற்றில் ஒரே தேட்டரில் ஒரு நடிகருக்கு இவ்வளோ பேர் படம் பார்த்துருக்காங்கன்னா அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் கே பாக்கியராஜ். இது ஒரு ரெக்கார்டு. இன்னொரு ரெக்கார்டு நான் சொல்லவா? முந்தானை முடிச்சுன்னு ஒரு திரைப்படம், ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் வந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. 50 சென்டரில் கிட்டத்தட்ட 45 சென்டர்களில் அந்த திரைப்படம் 100 நாள், 12-13 சென்டர்களில் 175 நாளை கடந்து ஓடிச்சு அந்த திரைப்படம். கிட்டத்தட்ட 200 நாட்களை கடந்து அந்த திரைப்படம் ஓடிச்சு, முந்தானை முடிச்சுன்ற திரைப்படம். இது என்ன பிரமாதம்! இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம கேரளாவில் திருவனந்தபுரம் சிட்டியில் முதல்ல வெள்ளி விழா கண்ட ஒரே தமிழ் படம், முதல்ல வெள்ளி விழா அந்த ஊரில் 175 நாளை தாண்டி ஓடிய முதல் தமிழ் திரைப்படம் முந்தானை முடிச்சு. அந்த 7 நாட்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தில் அவர் தமிழே பேச மாட்டார். பாலக்காட்டிலேருந்து வர ஒரு கதாநாயகன், இசை வாய்ப்பு தேடி சென்னைக்கு வர ஒரு கதாநாயகன். உங்களுக்கு தெரியும், பாலக்காட்டு மாதவன்ற டைலாக் வரும். உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் அவர் தமிழே பேசாமல் நடிப்பார். ஏன்னா இங்கே இருக்கிற ஹீரோக்கள்லாம், சார் படம் தமிழ் படம் சார், ஆனால் நீங்கள் வந்து ஒரு மலையாளி சார், நீங்கள் மலையாளத்தில் தான் சார் ஃபுல்லாக அந்த படத்தில் பேசுகிறீங்க, ஆனால் நான் தமிழில் இட்டு கொடுப்பேன் சார்.
இதெல்லாம் நடக்கிற கதையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். படம் முழுக்க கதாநாயகர் மலையாளத்தில் பேசுவார், ஆனால் படம் தமிழ் படம். இப்படி ஒரு படத்தை ஹீரோவாக எடுத்து டைரக்ஷன் பண்ணி அந்த படம் ஹிட் ஆகுமா? சொல்லுங்கள், முடியுமா? ஒரு தெலுங்கில் போயிட்டு ஒரு ஹீரோ, சார் ஃபுல்லாகவே நீங்கள் தமிழில் தான் பேசுகிறீங்க, படமே வந்து தமிழ்நாட்டில் எடுக்கிறோம், ஆனால் படம் வந்து முழுக்க முழுக்க ஆந்திரா படம் சார், இது தெலுங்கு படம் சார் இதுன்னு சொல்லி தெலுங்கில் போய்ட்டு இந்த படம் ஓடுமா? நீங்கள் யோசி. ஆனால் பாக்கியராஜ் அவர்கள் அந்த படத்தை கொடுத்து சக்ஸஸ் கொடுத்துருக்கார். தமிழ் சினிமாவுக்கு நடக்கிற சாத்தியமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன். ஏன் இவரை ஸ்க்ரீன் ப்ளே மன்னன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதுதான் காரணம். எப்படி கொடுத்தாலும் ஆடியன்ஸை, சார் இன்றைக்காச்சும் வந்து பல பேர் வந்து பல லாங்குவேஜ் பேசுகிறாங்க சார். இன்றைக்கி ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க, மலையாளம் கற்றுக்கிட்டாங்க, தெலுங்கு கற்றுக்கிட்டாங்க. ஏன் நானே நிறைய மலையாள வார்த்தைகளை நானே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் வந்து தமிழ்நாட்டில் படம் எடுத்து தமிழ்நாட்டில் வந்து படம் எடுத்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி, ஆனால் ஹீரோ மலையாளம் தான் படம் ஃபுல்லாக பேசுவார், எப்படி சார் இது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விதத்தில் யோசிக்காமல் ஆனால் கொடுத்தாரு பாருங்கள். அந்த 7 நாட்கள் நீங்கள் இப்போவும் பாருங்கள், யூடியூப்பில் போய் இருக்குது, நீங்கள் போய் போட்டு பாருங்கள். அந்த படம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன் இவருடைய காமெடிகள், இவருடைய விஷயங்கள், இதுதான் இன்றைக்கி பல பேருக்கு வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் ப்ளேயில் வெயிட்டு காட்டினோம்னா பாக்கியராஜ் படங்கள் தான் போய் நோண்டுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆளோட ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரி. நீங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கல நகைச்சுவை செம்மல் செந்தில், கவுண்டமணி செந்தில்னு சொல்கிறோம்ல, நம்ம நகைச்சுவை செம்மல் செந்தில் அறிமுகப்படுத்தினது யார் தெரியுமா? நம்ம பாக்கியராஜ் அவர்கள் தான். பொய் சாட்சின்னு ஒரு திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார் செந்தில் அவர்களை. இது மாதிரி பல கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தியிருக்காரு, பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு, பல நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு, பல தொழில்நுட்ப கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்படியெல்லாம் அறிமுகப்படுத்தின நம்ம பாக்கியராஜ் அவர்கள் ஒரு படம் ஒன்று நடித்தார். அந்த படம் வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, மீனா கதாநாயகி நடிச்சிருப்பாங்க. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான வரவேற்பு பெறலை, படம் தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு எடுத்த 2 படங்களுமே சரியாக போகலை. சரி, அவரது 25வது நான் இயக்க போகிற படம் கொஞ்சம் நல்ல படமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கேப்டன் விஜயகாந்தை வைத்து கொடுத்த திரைப்படம் தான் சொக்கத்தங்கம். அதாவது சரிந்து போன தன்னுடைய பாதையை மீட்டெடுத்த திரைப்படம் தான் அந்த சொக்கத்தங்கம். அந்த திரைப்படம் அவருக்கு ஒரு சராசரியான வெற்றியை கொடுத்தது. நம்ம உடனே பெரிய லெவலில் கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது, சராசரியான வெற்றி கொடுத்து தன்னை மீண்டும் ஒரு இயக்குனர், ஸ்க்ரீன் ப்ளே மன்னன் அப்படின்ற பெருமையை மீண்டும் தக்க வைத்தார். அதற்கு பிறகு உங்களுக்கே தெரியும், தனது மகன் அறிமுகமானவுடனே ஒரு படம் எடுத்தார். அந்த படம் சித்து +2. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெறலை. சரி, நம்ம ட்ரெண்டு முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம படத்தை பார்க்குற ஆடியன்ஸு இன்றைக்கி வளர்ந்து எல்லாம் வயதாகிட்டு தன்னுடைய குடும்பம், குழந்தை, குட்டி, பேரன் பேத்திட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு இயக்குனராக செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். உங்களுக்கே தெரியும், பல திரைப்படங்களில் அவர் நடிப்பு, நான் வந்து சாதாரண ஆள் இல்லைடா, நான் பல்வித திறமை கொண்டவன் அப்படின்றத தனது நடிப்பின் மூலமாக மீண்டும் பல படங்களில் நிரூபிச்சுட்டு வந்தார். இப்போவும் வந்து அவர் கடைசி காலம் வரை அவர் நிரூபித்து தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் சங்கத்துக்கு தலைவராகவும் இருந்தார். பல பதவிகளையும் சினிமாத்துறை சார்பாக வகித்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பல்வித திறமை கொண்டவர்கள் தமிழ் சினிமா உலகத்தில் மீண்டும் கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவரது படங்களும் அவர் பண்ண காட்சி அமைப்புகளும் அவர் செய்த தமிழ் சினிமாவுக்கு ஆற்றிய தொண்டுகளும் ஏராளம் தாராளம். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். பார்த்திபன் கனவு அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் ஸ்னேகா வந்து திருமணம் செஞ்சு வாழும்போது பாக்கியராஜ் படம் பார்க்கணுன்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஒரு கிண்டலாக சொல்லுவார். ஆனால் கிளைமேக்ஸில் பாக்கியராஜ் படத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், வா போகலாம் அப்படின்னு வந்து ஸ்னேகா கிட்ட சொல்லுவார். அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். நீங்கள் அந்த பார்த்திபன் கனவு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும், என்ன தான் நம்ம வந்து இந்த சமாச்சாரம் அந்த சமாச்சாரம் சொன்னாலும், பாக்கியராஜ் கடைசி வரை நிலைத்து நீடூடி இருப்பார். தமிழ் சினிமா காலம் இருக்கும் வரை
நடிகர் பாக்கியராஜுக்கு தனி இடம் உண்டு. எப்படி ஒரு திரிலோகச்சந்தர், ஒரு ஏபி ஸ்ரீதர், ஒரு பாலச்சந்தர், ஒரு பாரதி ராஜா, ஒரு பாக்கியராஜ், இதான் வரிசை. அந்த வரிசையில் திரு பாக்கியராஜ் ஐயா அவர்களுக்கும் தனி இடம் இந்திய திரையுலகத்தில் எப்போதும் உண்டு. அவரது மறைவு ஈடுகட்ட முடியாத ஒரு மறைவாக இருந்தாலும் தனது மகனோட வளர்ச்சிக்கு பெரிய லெவலில் தனது மகன் சாந்தனுவை பெரிய ஒரு நடிகனாக ஆக்க முடியலையே என்ற கவலையும் அவர் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இல்லைன்னா மறக்க முடியாது. ஊர்வலத்தில் இருக்கிறவங்களாம் நான் பெரிய பெரிய ஆளாக்கியிருக்கேன், ஆனால் என் பையனை ஆளாக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும்போது சத்தியமாக ஒரு மனவேதனை பட்டிருப்பார். படாமலாம் இருந்திருக்கவே மாட்டார், நிச்சயமாக பட்டிருப்பார். பல நடிகர்களுக்கு குருநாதரே பாக்கியராஜ் அவர்கள் தான். அவரது ஆத்மா இறைவனிடம் சாந்தி அடையணுன்ட்டு நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பாக்கியராஜ் புகழ் வாழ்க. பாக்கியராஜ் எப்போதும் மக்கள் மனதில் சினிமா துறை இருக்கும் வரை நிலைத்து நீடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராமத்தில் பாடுறேன் தனியா, ராகத்தில் சேரணும் துணையா. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.